ஓம் ஈஸ்வரா குருதேவா. உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் இரத்த நாணங்களில் பெற வேண்டும் என்ற நினைவை செலுத்துங்கள். உங்கள் இரத்த நாணங்கள் உள்ள எத்தனையோ கோடி உணர்வுகள் உண்டு. அந்த உணர்வில் இயக்கும் கருத்தன்மை உண்டு, ஜீவ அணுக்கள் உண்டு. திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்கள் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். எறும்பு நசுக்கினாலும் அந்த ஆன்மா நமக்குள் இருக்கும். ஒரு மனிதன் மேல் பண்பு கொண்டு இருந்தாலும் அந்த ஆன்மா நமக்குள் வந்தால் அதனுடைய இயக்கத்தை உண்டாக்கும். எறும்பின் உயிரான்மா நமக்குள் வந்தால் மனிதனால் பிறக்கும் கருத்தன்மை அடைகின்றது. மனிதனாகி நமக்குள் வந்தால் மனிதனால் இயக்கப்பட்ட அந்த துயர் எதுவோ அந்த உணர்வை நமக்குள் இயக்கிவிடும். அத்தகைய இயக்காது தடைப்படுத்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற கண்ணின் நினைவை கொண்டு தியானிங்க. இந்த இரத்த நாணங்களை செலுத்தி இயங்கி தியானி. இப்ப இரத்த நாணங்களில் ஒரு புது உணர்ச்சிகள் வரும். உங்கள் உடலிலேயே ஒரு உற்சாகம் ஊட்டும் தன்மை வரும். துன் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் பறந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். எல்லா உறுப்புகளையும் நினைவு செலுத்துங்கள். இவ்வாறு செய்வதனால் நாம் உயிர்வெளி உடலுக்குள் செல்லும் நிலையை தடைப்படுத்துகின்றோம். அதே சமயத்தில் உடல் உறுப்புகள் உள்ள அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் வலு சேர்க்கும் போது நமது ஈர்ப்போட்டத்தில் உள்ள நம் உடலுள்ள தீய அணுக்களுக்கு உண்டான உணர்வுகளை நம் உடலின் ஈர்ப்பு வட்டத்தில் நகர்த்தி செல்வது விலக்கி விடுகின்றது அல்லது ஒதுக்கி விடுகின்றது. இப்போது உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும். திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம்.